ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, அவகாடோ சாண்ட்விச் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இங்கே பெஹ்ரைனில் நல்லா சீப்பாக கிடைக்கிறது. முன்னாடிலாம் 2 பீடி இருக்கும், இப்போ 1 பீடிக்கே கிடைக்கிறது 3-4 பழம். அதனால் நானும் வாங்கியிருந்தேன். நேற்று ஸ்மூத்தி பண்ணினேன். ஸ்மூத்தி பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே அதோட வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து சாண்ட்விச் பண்ணி காட்டுறேன். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, லெமன் ஜூஸ், மிளகுத்தூள், உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அவகாடாவை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருப்போம். உள்ளே சில சமயம் அழுகி இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. சில சமயம் நல்ல பழமாக இருக்கும், சில சமயம் ஓரத்தில் கொஞ்சம் அழுகி இருக்கும் நாள்பட்டு. அதை எடுத்து அதை க்ளீன் பண்ணி நம்ம அதை இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம். நல்லதை மட்டும் அந்த பல்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவகாடோ பல்ப், அதை வந்து நான் ஸ்பூனால் நல்லா ஸ்கூப் பண்ணி அதை நல்லா எடுத்து ஒரு பேஸில் எந்த பாத்திரத்தில் நம்ம பண்ண போகிறோமோ இந்த சாண்ட்விட்சை அதில் போட்டு நல்லா மசிச்சிங்க. பாருங்கள், வீணா போன எல்லாம் தூக்கி போட்டேன். இப்போ வந்து அந்த ஓடு தான் தூக்கி போட்டு அதுக்கு விதை பெருசாக இருக்கா அதையும் தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க, நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. இது ஸ்கூலுக்கு வந்து சாண்ட்விச் பண்ணி கொடுக்கலாம். சீஸ்லாம் போட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா இதை வந்து ஒரு ஸ்பூனால் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து இல்லைன்னா கையால் நான் ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் கெட்டியாக, சில சமயம் நல்லா இலைகளாக இருக்கும், இல்லை கெட்டியாக இருக்கும். உங்கள் ஸ்பூனை வச்சு பண்ணால் தான் நல்லா மசியும். இப்போ அதை நல்லா மசிச்சிட்டேன். ஒரு வெங்காயம், இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லிட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, உங்களுக்கு எவ்வளோ வேணும். 2 பழம் எடுத்துன்னா 2 வெங்காயம் எடுத்துங்க. இது வந்து 2-3 பேர் சாப்பிட்லாம். 2 பீஸு பெரிய வெங்காயமாக இருந்தது. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, லெமன் வந்து 1 டீஸ்பூன் வந்து லெமன் ஊற்றிருக்கேன். ஒரு லெமன் பூ ஊற்றிருக்கேன், லெமன் ஜூஸு. உங்களுக்கு தேவையான லெமன் ஜூஸ் ஊற்றிங்க. இப்போ வந்து நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கு பச்சை மிளகாவோட போட்டுக்கலாம். நான் மிளகுத்தூள் போடுறேன். சில சமயம் பச்சை மிளகா போடும்போது அது நம்ம காரமாக இருக்கும். உங்களுக்கு பரவாயில்லைன்னா பச்சை மிளகா கட் பண்ணி போடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு இதை நல்லா கலரி கொடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அவ்வளோதான், ரெடி. இந்த கிரேவி ரெடி, இந்த சாண்ட்விச் கிரேவி ரெடி. இதை வந்து அப்படியே வந்து சாப்பிட்லாம். இந்த வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாலடை வெறுனையே சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ஸ்பூன் போட்டு சாலட் மாதிரியே எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. சாண்ட்விச் எப்படி பண்ணலாம். ஒரு வந்து ப்ரௌன் ப்ரெட்டோ இல்லை ஒயிட் ப்ரெட்டோ எடுத்துங்க, எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ ரெடி ஆகிடுத்து. ப்ரெட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒயிட் ப்ரெட்டு தான் வாங்கியிருக்கேன். ஒயிட் ப்ரெட்டில் பட்டர் தடவிட்டு, உங்கள்கிட்ட வீட்டில் வந்து சால்ட் பட்டர் இல்லை அன்சால்ட்டை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பட்டரை வந்து 4 பக்கமும் தடவிடுங்க. தடவிட்டு நம்ம தோசைக்கல்லையோ இல்லை சாண்ட்விச் பேக்கர்லேயோ நம்ம வந்து அதை வந்து வச்சு ரோஸ்ட் பண்ண வேண்டியதான். நம்ம எப்படி சாண்ட்விச்லாம் பண்ணுமோ அதே மாதிரி தான். நீங்கள் இது மாதிரி ஒன்றை வந்து ப்ரெட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து அதுலேயே வச்சு தோசைக்கல்லையே வச்சு சாண்ட்விச் மாதிரி இது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு போடலாம். நான் இப்போ 4த்துக்கும் பட்டர் தடவிட்டேன். இப்போ தோசைக்கல்லில் வச்சு இந்த கொஞ்சம் இந்த சாலட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவகாடோ சாலட், அதை எடுத்து அதில் போட்டு மேலே மூடி நம்ம வந்து சாண்ட்விச் மேக்கரில் ஒன்று வச்சிடலாம், ஒன்றை வந்து இதில் வச்சிடலாம். நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இந்த இதை பண்ணி காட்டியிருக்கோம், உங்களுக்கு எப்படி சாண்ட்விச் பண்ணணும்னு. இப்போ 4 பக்கம் கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு பீஸ் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். இப்போ வந்து தோசைக்கல்லில் கொஞ்சம் பட்ரு போட்டுட்டு இந்த சாண்ட்விச் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுவோமோ அது மாதிரி தான் தோசைலிப்பியை வச்சு 4 பக்கமும் கொஞ்சம் பட்டரை தடவிட்டு 4 பக்கமும் கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிடுத்து, நான் திருப்பி போட்டேன். இன்னொரு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி நல்லா அமைக்கி கொடுங்க. பொறுமையாக சிம்மில் வச்சு பண்ணுங்க. உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் மேலே சீஸை விட அந்த இடத்துல அந்த சாண்ட்விச் போட்டிருந்தோம்ல அதில் சீஸை போட்டுட்டு மேலே வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கிட்ட சீஸ் இல்லை, சீஸ் போடலை. அந்த சாண்ட்விச் கிரேவியோட அந்த சாலடோட கார்ன் கூட போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெறும் ஒரு ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்படியும் சாப்பிட்லாம். இப்போ 2 பக்கம் ப்ரெட்டு ரோஸ்ட் ஆகிடுத்து பாருங்கள். இப்போ அந்த சாண்ட்விச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரேவி, அதை வந்து இப்போ ஒன்றை வந்து அதுலேயே வச்சு தோசைக்கல்லையே வச்சதை காட்டுறேன் பாருங்கள்.
ரெடியாக எடுத்து ஒரு சாண்ட்விட்சு. இன்னொன்று வந்து நார்மலாக ப்ரெட்டை ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலே இந்த கிரேவி, அந்த சாண்ட்விச் கிரேவியை போட்டு நம்ம நார்மலாக சர்வ் பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி வேணாலும் பண்ணலாம். தோசைக்கல்லில் வச்சு இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். இது மேலே கொஞ்சம் சீஸை போட்டு திரும்பி தோசைக்கல்லில் வைக்கலாம். 3 மெத்தட்லேயும் பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இதான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து நானும் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் ப்ளூபெர்ரி அண்டு செர்ரி இந்த சாண்ட்விட்சு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை வெறுனையும் சாப்பிட்லான்னு சொன்ன மீதி கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இதை இந்த ஸ்பூன் போட்டு நம்ம சாலட் மாதிரி வெறுனையும் சாப்பிட்லாம்.